நம்ம உடனே கப்பலுக்கு போகலாம். உன் வருங்கால கணவன் உனக்காக அங்க காத்துட்டு இருக்காரு. உன் மனசு அந்த பொண்ணுகிட்ட சொல்றதுக்கு இதுதான் சரியான நேரம். சந்தர்ப்பத்தை விட்டுடாத. போகும்போது அப்படியே எனக்கு கொஞ்சம் பிளாக் பேர்ட் கப்பல்ல ஏத்தி விட்டுட்டு போயிருங்களா? உங்க ஆளுங்க போயிட்டாங்க ஜாக். சட்டப்படி என்ன செய்யணுமோ செஞ்சுட்டாங்க. அவங்க மேல எந்த தப்பு இல்ல. ஜாக் ஸ்பேரோ, இந்த அரசாங்கத்திற்கு எதிராக கேப்டன் ஜாக் ஸ்பேரோ சொல்லுங்க. செய்த குற்றங்கள் கணக்கிலடங்காதவை, மன்னிக்க இயலாதவை. இந்த குற்றங்கள் அனைத்துமே சந்தேகமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளன. அந்த குற்றங்களில் சிலவற்றை இங்கு கூறுகிறோம். கடற்கொள்ளை, கடத்தல், வர்த்தக கப்பல்களை கொள்ளையடித்தது. நம்மளால சட்டத்தை மீறி எதுவும் செய்ய முடியாது. நாம அதுக்கு கட்டுப்பட்டவங்க. ஸ்பானிஷ் கடற்படை அதிகாரிகள் போன்று ஆள்மாறாட்டம் செய்தது, இங்கிலாந்து தேவாலயத்தைச் சேர்ந்த ஊழியனாக நடித்தது, பொய்யான கொடிகளுடன் பயணம் செய்தது, வெடிமருந்து திருடியது, ஆள் கடத்தல், திருட்டு, கொள்ளை, சட்டவிரோத செயல்கள், மற்றவர்களை ஏமாற்றியது, ஒழுக்கக்கேடு, சூறையாடல், இது போன்ற குற்றங்களுக்காக நீ இன்று சாகும் வரை தூக்கிலிடப்பட வேண்டும் என்று உனக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடவுள் உன் ஆன்மாவிற்கு விடுதலை அளிப்பாராக. கவர்னர் சார், தளபதி எலிசபெத், ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருந்தேன். நான் உன்னை காதலிக்கிறேன். என்ன பண்ண போறோம்? எனக்கு மூச்சு அடைக்குது. எலிசபெத், ஜாக் தண்டனையில இருந்து தப்பிச்சு ஓட நிச்சயம் முயற்சி பண்ணுவான் நான் எதிர்பார்த்தேன் வில். ஆனா நீ காப்பாத்துவேன்னு நினைக்கல. எலிசபெத்தை காப்பாத்துறதுக்காக அதை பாராட்டி உனக்கு அரசாங்க பதவி கொடுத்தேன். அதுக்கு இப்படித்தான் நன்றி காட்டுவியா? இந்த கடற்கொள்ளக்காரனை காப்பாத்துறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஆனா அவன் ரொம்ப நல்லவன். நன்றிய பத்தி பேசுனீங்களே, அவனை தூக்கில போடுவேன்னு சொன்னா என்னையும் அவன் கூட சேர்த்து தூக்கில போடுங்க. அவன் உதவிய மறந்துட்டீங்களே, அவன் இல்லன்னா இப்ப உங்க பொண்ணு இல்ல. ஆனா அவன் குற்றங்களுக்கு மரண தண்டனை உண்டுட்டானர். அப்படி கொல்லணும்னா அவனுக்கு முன்னால என்ன கொண்டுடுங்க.